பிரைடா ரெடி பண்ணலையா? 3 மணி நேரம் அப்படி உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? இது எல்லா மேக்கப் ஆர்டிஸ்டும் இந்த கமெண்ட்டை கேட்டிருப்பீங்க. அப்படி 3 மணி நேரம் உள்ளாடி என்னதான் பண்ணிட்டு இருக்கோன்னு டீடைலா ஒரு வீடியோ பாத்துடலாமா? ஹாய் மை லவ்ஸ், இது ஜோஜி மேக்கோவர் மார்த்தாண்டா. மீட் மை பியூட்டிஃபுல் கிளைண்ட் சௌமியா. ரொம்ப நேச்சுரலா என்னோட ஸ்கின் மாதிரியே இருக்கணும், இதுதான் பிரைடோட ஒரே கன்சர்னா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்கின் ப்ரிப்பரேஷன் முன்னாடி லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்கின் கேர் கம்ப்ளீட் பண்ணிட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கே ஒரு half an hour ஆயிரும். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப் தான் ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். இவங்க சாரிக்கு ஏத்தது மாதிரி ப்ராப்பரா கன்சீல் பண்ணி ஐ லுக்க கம்ப்ளீட் பண்ணிருந்தோம். இவங்களுக்கு கொஞ்சம் கிளிட்டர் யூஸ் பண்ணி ஐ லுக் பண்ணிருந்தேன். ஐலாஷ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். இதுக்கு 50 to 20 மினிட்ஸ் குள்ளாடி ஆயிருக்கும். ஸ்கின் கேர் முடிச்சு ப்ராப்பரா கன்சீல் பண்ணி ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணி ப்ராப்பரா பிளெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஐப்ரோவை ப்ராப்பரா ஃபில் பண்ணி கன்சீல் பண்ணி டிஃபைன் பண்ணிட்டு ஐலைனர் காஜல் கம்ப்ளீட் பண்ணி ஐ மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிருந்தேன். நெக்ஸ்ட் பிளஷ், பிரான்ஸ், பேக்கிங் ப்ராசஸ், லிப்ஸ்டிக் எல்லாம் அப்ளை பண்ணி ஃபேஸ் மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிருந்தேன். இதுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 30 மினிட்ஸ்ல இருந்து 45 மினிட்ஸ் ஆயிருக்கும். ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணவே அப்ராக்சிமேட்டா ஒரு 1 ஹவர்ல இருந்து 1.5 hours ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைலுக்கு ஹேரை ப்ராப்பரா ப்ளோ ட்ரை பண்ணி க்ரிம் பண்ணி ஹேர் ஸ்டைலுக்கு ரெடி பண்ணுவோம். இதுக்கு ஹேர்ல இருந்து பொறுத்து டைம் டிஃபைன் ஆகும். உண்மையை சொல்ல போனா ஃபேஸுக்கு பண்றதை விடைக்கும் ஹேர் ஸ்டைலுக்கு தான் டைம் நிறைய ஆகும். மேக்ஸிமம் மிரர் முன்னாடி உட்கார வச்சுதான் அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்றது. சோ கிளைண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறது வரைக்கும் திருப்பி ஹேர் ஸ்டைல் பண்ணி காட்டுவோம். ஹேர் ஸ்டைல் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஹேர் ஃபிளவர் செட் பண்ணுவோம். அவங்க காஸ்டியூம் கலர் ஏத்தது மாதிரி ஃபிளவர்ஸை கஸ்டமைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சாரி டாப்பிங் பண்ணி அசசரி போட்டு ஜுவல்லரி மிக்ஸ் பண்ணி ஃபைனலா ஒரு டச் அப் பண்ணி பொட்டு வச்சு செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சு ஃபைனலா ஒட்டியான கட்டுறதோட மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஆனா இதெல்லாம் பொறுமையா பண்ணா 3 hours பத்தாது. ரொம்ப அறக்க பறக்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். சோ ரொம்ப ஈஸியா கேட்காதீங்க இதுக்கு 3 hours ஆனு. ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒர்க் இது. இவங்களோட மேக்கப் ஆகட்டும், இவங்களுக்கு கொடுத்த ஹேர் ஸ்டைல், இவங்களோட ஹேர் ஃபிளவர், இவங்களோட சாரியோட கலர் ஆகட்டும், இவங்களுக்கு அவ்வளவு கியூட்டா இருந்தது. ரொம்ப நீட்டா இருக்குன்னு போட்டோகிராஃபர்ஸ் காம்ப்ளிமெண்டரி கொடுத்திருந்தாங்க. சோ உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான லுக்ஸை கிரியேட் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜோஜி மேக்கோவர் இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.